அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேது பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ராசி மண்டலத்தின் முதல் நட்சத்திரமாகும். இது மருத்துவத்திற்கும் வேகத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் பெயர் பெற்றது. அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றிய விரிவான தகவல்கள், மந்திரங்கள், சித்தர்களின் மந்திரங்கள், பரிகாரங்கள் இவையெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இதோ அஸ்வினி நட்சத்திரத்தின் தேவதைகள், காட்ஸ். அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிதேவதைகள் அஸ்வினி குமாரர்கள் ஆவர். அஸ்வினி குமாரர்கள் இவர்கள் தேவர்களின் மருத்துவர்கள், செலஸ்டியல் பிசிஷியன்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் இரட்டையர்கள். குதிரை முகம். இவர்கள் குதிரை முகம் கொண்டவர்களாகவும் அழகான உருவம் கொண்டவர்களாகவும் வர்ணிக்கப்படுகிறார்கள். ஆற்றல், தீர்க்க முடியாத நோய்களை தீர்ப்பதும் இழந்த இளமையை திரும்பத் தருவதும் இவர்களது சிறப்பம்சமாகும். அஸ்வினி நட்சத்திர மந்திரங்கள், மந்த்ரஸ். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது இந்த நட்சத்திர நாளில் கீழ்க்கண்ட மந்திரங்களை சொல்வது நற்பலன்களை தரும். அஸ்வினி காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்வேத வர்ணாய வித்மஹே சுதாகராய தீமஹி தன்னோ அஸ்வினி பிரசோதயாத். கேது பகவான் மந்திரம். நட்சத்திர அதிபதி பலாச புஷ்ப சங்காசம், தாரகா கிரக மஸ்தகம், ரௌத்ரம் ரௌத்ராத்மகம், கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம். எளிய மந்திரம். ஓம் அஸ்வினி குமாராய நமக. தினமும் 108 முறை சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திர சித்தர், சித்தார். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட சித்தர் தொடர்பு உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரியவர் காலாங்கி நாதர் ஆவார். இவர் திருமூலரின் சீடர் மற்றும் போகரின் குருவாக கருதப்படுகிறார். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலாங்கி நாதரை வணங்குவதன் மூலம் ஞானமும் மருத்துவ அறிவும் மன அமைதியும் பெறுவார்கள். இவருடைய ஜீவசமாதி தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் அருகே உள்ள ஒரு பகுதியில் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. சில குறிப்புகள் சேலம் கஞ்சமலை என்றும் குறிப்பிடுகின்றன. நட்சத்திர குணாதிசயங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக இப்படி இருப்பார்கள். வேகம். எதிலும் துரிதமாக செயல்படுவார்கள். மந்தமாக இருப்பது இவர்களுக்கு பிடிக்காது. அறிவு. சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். தோற்றம். வசீகரமான முகம் மற்றும் அழகான கண்கள் கொண்டிருப்பார்கள். பணி, மருத்துவம், சட்டம், பாதுகாப்புத்துறை மற்றும் நிர்வாகத்துறைகளில் பிரகாசிப்பார்கள். முக்கிய குறிப்புகள். வடிவம் குதிரை தலை. மரம் ஈட்டி மரம். பறவை கோழி. விலங்கு ஆண் குதிரை. வழிபட வேண்டிய தலம் வைத்தீஸ்வரன் கோவில், நோய் தீர்க்கும் தலம் அல்லது பிற அஸ்வினி குமாரர்கள் அருளும் தலங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரதோஷ காலங்களிலும் அஸ்வினி நட்சத்திர நாட்களிலும் சிவபெருமானையும் கேது பகவானையும் வழிபடுவது மிகுந்த யோகத்தை தரும். அஸ்வினி குமாரர்கள் தோன்றிய கதை. அஸ்வினி குமாரர்கள் தோன்றிய கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இது சூரிய தேவனான விவஸ்வான் மற்றும் அவரது மனைவி சமிக்ஞை சஞ்சனா ஆகியோரை சுற்றியது. புராணங்களின்படி அவர்கள் உருவான கதை இதோ. 1. சூரியனின் வெப்பமும் சமிக்ஞையின் துயரும். சூரிய தேவனின் மனைவியான சமிக்ஞை சூரியனின் அதீத வெப்பத்தை தாங்க முடியாமல் மிகவும் அவதிப்பட்டார். அந்த வெப்பத்தை பொறுக்க முடியாததால் அவர் தனது நிழலையே ஒரு பெண்ணாக உருமாற்றினார். அவளுக்கு சாயா என்று பெயரிட்டு தான் இல்லாத நேரத்தில் தன் கணவனுக்கு பணிவிடை செய்யுமாறு கூறிவிட்டு தன் தந்தை விஸ்வகர்மாவின் வீட்டிற்கு சென்றார். 2. குதிரை உருவம் எடுத்த சமிக்ஞை விஸ்வகர்மாவின் வீட்டிற்கு சென்ற சமிக்ஞையை அவரது தந்தை கடிந்து கொண்டார். கணவனை பிரிந்து இருப்பது ஒரு பெண்ணுக்கு அழகல்ல, உடனே திரும்பிச் செல் என்று அறிவுறுத்தினார். ஆனால் சூரியனின் வெப்பத்திற்கு அஞ்சிய சமிக்ஞை மீண்டும் சூரியனிடம் செல்ல விரும்பாமல் ஒரு காட்டில் பெண் குதிரை உருவம் எடுத்து கடும் தவம் புரியத் தொடங்கினார். 3. சூரியன் கண்ட உண்மை. நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னிடம் இருப்பது சமிக்ஞை அல்ல, அது சாயா என்பதை சூரியன் உணர்ந்தார். உண்மை தெரிந்ததும் சினம் கொண்ட சூரியன் தனது மனைவியை தேடி புறப்பட்டார். இறுதியில் ஒரு காட்டில் சமிக்ஞை பெண் குதிரை உருவில் தவம் செய்வதை கண்டார். 4. அஸ்வினி குமாரர்களின் பிறப்பு. தனது மனைவியுடன் சேர விரும்பிய சூரியதேவன் தானும் ஒரு ஆண் குதிரை உருவம் எடுத்தார். குதிரை உருவில் இருந்த சூரியனுக்கும் சமிக்ஞைக்கும் பிறந்தவர்களே அஸ்வினி குமாரர்கள். குதிரை உருவில் பிறந்ததால் இவர்களுக்கு அஸ்வினி குமாரர்கள் என்று பெயர் வந்தது. சமஸ்கிருதத்தில் அஸ்வம் என்றால் குதிரை. இவர்கள் இரட்டையர்களாக பிறந்தனர். இவர்களின் பெயர்கள் நாசத்யா மற்றும் தஸ்ரா. தேவர்களின் மருத்துவர்கள். இவர்கள் பிறந்தவுடனேயே பேரழகுடனும் மருத்துவ அறிவோடும் திகழ்ந்தனர். பிரம்மதேவர் இவர்களுக்கு ஆயுர்வேத ரகசியங்களை கற்பித்தார். இதனால் இவர்கள் தேவர்களின் பிணிகளை தீர்க்கும் தேவ மருத்துவர்களாக மாறினர். முக்கியத்துவம். அஸ்வினி குமாரர்கள் உதயத்திற்கு முந்தைய செந்நிற ஒளியாக கருதப்படுகிறார்கள்.
இவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி, இளமை மற்றும் ஆரோக்கியத்தை வழங்குபவர்களாக போற்றப்படுகிறார்கள். மகாபாரதத்தில் வரும் நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகிய இருவரும் இந்த அஸ்வினி குமாரர்களின் அருளால் பிறந்தவர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி குமாரர்கள் பூஜை முறை ஆரோக்கியத்திற்காக. அஸ்வினி குமாரர்கள் தேவர்களின் மருத்துவர்கள் என்பதால் தீராத நோய்கள் தீரவும் நீண்ட ஆயுள் பெறவும் இவர்களை வழிபடலாம். தேவையான பொருட்கள்: மஞ்சள், குங்குமம், பூக்கள், தூபம், தீபம். நிவேதனம்: பால், தேன் அல்லது இனிப்பு கலந்த தயிர் சாதம். பூஜை செய்யும் முறை: 1. பூஜை அறையில் ஒரு பலகையில் சிறிய மணை போட்டு அதில் ஒரு குவளையில் சுத்தமான நீரை வைக்கவும். 2. அஸ்வினி குமாரர்களுக்கு என தனிப்படங்கள் கிடைப்பது அரிது என்பதால் சூரிய தேவன் படத்தின் முன்னரோ அல்லது தீபத்தின் முன்னரோ அவர்களை ஆவாகனம் அழைத்தல் செய்யலாம். 3. ஓம் அஸ்வினி குமாராய நமக என்ற மந்திரத்தை 27 அல்லது 108 முறை சொல்லவும். 4. குதிரைகளுக்கு பிடித்தமான கொள்ளு ஹார்ஸ் கிராம் தானியத்தை ஒரு கிண்ணத்தில் வைத்து வழிபடலாம். பூஜைக்கு பின் அதை பசுமாட்டிற்கு வழங்குவது மிகவும் விசேஷம். அஸ்வினி நட்சத்திரத்தினர் செய்ய வேண்டிய பொதுவான பூஜை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சுபிட்சம் பெற கீழ்க்கண்ட முறையில் வழிபாடு செய்ய வேண்டும். வழிபட வேண்டிய தெய்வம்: சரஸ்வதி தேவி. அஸ்வினி அறிவின் நட்சத்திரம் என்பதால் சரஸ்வதியை வழிபட வேண்டும். கேது பகவான் அஸ்வினியின் அதிபதி கேது. எனவே விநாயகர் அல்லது கேது பகவானை வழிபடவும். பூஜை செய்யும் நாள்: ஒவ்வொரு மாதமும் வரும் அஸ்வினி நட்சத்திரமன்று இந்த பூஜையை செய்வது சிறப்பு. வழிபாட்டு முறைகள்: திருத்தலம்: அஸ்வினி நட்சத்திரத்தினர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அந்த நட்சத்திர தோஷங்களை போக்கும். மரம் வழிபாடு: அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய மரம் ஈட்டி மரம். வாய்ப்பு கிடைத்தால் இந்த மரத்திற்கு நீர் ஊற்றி வழிபடலாம். தீபம்: வீட்டில் 5 முக குத்துவிளக்கு ஏற்றி கேதுவிற்கு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபடவும். நட்சத்திர சாந்தி பூஜை பரிகார முறை: ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திர தோஷம் இருப்பவர்கள் அல்லது கேது தசை நடப்பவர்கள் பின்வருவனவற்றை செய்யலாம். விநாயகர் வழிபாடு: அருகம்புல் மாலையிட்டு விநாயகரை அஸ்வினி நட்சத்திரத்தன்று வழிபடவும். தானம்: அஸ்வினி நாளில் ஏழை நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் அல்லது மருத்துவ உதவி செய்வது அஸ்வினி குமாரர்களின் அருளை பெற்றுத்தரும். காலாங்கிநாதர் வழிபாடு: அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய சித்தரான காலாங்கிநாதரின் பெயரை சொல்லி தூபதீபம் காட்டவும். அஸ்வினி குமாரர்களுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வினி தேவதாயை வித்மகே வைத்தியராஜாய தீமகி தன்னோ அஸ்வினி பிரசோதயாத். குறிப்பு: அஸ்வினி நட்சத்திரத்தன்று கொள்ளு பயிரை தானம் செய்வது அல்லது பசுவிற்கு வழங்குவது உங்கள் ஜாதக ரீதியான தடைகளை நீக்கி வேகமான முன்னேற்றத்தை தரும். பெயருக்கான எழுத்துக்கள்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்கும்போது அந்த நட்சத்திரத்தின் 4 பாதங்களுக்கு உரிய குறிப்பிட்ட எழுத்துக்களில் தொடங்குவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. அஸ்வினி முதலாம் பாதம்: சு ஐச்சு சுபாஷ், சுரேஷ், சுஜாதா, சுமித்ரா, சுதர்சன். அஸ்வினி இரண்டாம் பாதம்: சே சேதுபதி, சேதுராமன், சேரன், சேனாதிபதி. அஸ்வினி மூன்றாம் பாதம்: சோயச்சோ சோழன், சோமசுந்தரம், சோமு, சோலை. அஸ்வினி நான்காம் பாதம்: LA லக்ஷ்மன், லக்ஷ்மி, லோகேஷ், லாவண்யா, லதா. பொதுவான குறிப்பு: தமிழ் மரபுப்படி பொதுவாக ஆ என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்களும் உதாரணமாக அஸ்வின், அமுதா, அருண் வைப்பதுண்டு. காலாங்கி நாதர் சித்தர் வழிபாடு: காலாங்கிநாதர் மகா சித்தர் திருமூலரின் சீடராகவும் போகர் சித்தரின் குருவாகவும் போற்றப்படுபவர். மூல மந்திரம்: ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் காலாங்கி நாதசித்த சுவாமியே நமக. தியான ஸ்லோகம்: சித்தர் போற்றும் சீர் குருவே சரணம், கஞ்சமலை வீற்றிருக்கும் காலாங்கியே சரணம், அஸ்வினி தாரகையில் ஒளிர்வாய் சரணம், அருள் தரும் ஐயா உன் பாதம் சரணம். வழிபாடு: திருநீறு வைத்து அதையே சித்தராக பாவித்து வணங்கலாம். பால் அல்லது கற்கண்டு நிவேதனம் செய்யலாம். தீபம்: நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மேற்கண்ட மந்திரத்தை சொல்ல வேண்டும். குறிப்பிட்ட நாள்: ஒவ்வொரு மாதமும் வரும் அஸ்வினி நட்சத்திரமன்று இவரை வழிபடுவது இரட்டிப்பு பலன் தரும். காலாங்கிநாதர் ஜீவசமாதி இடங்கள்: நீங்கள் நேரில் சென்று வழிபட விரும்பினால் தமிழ்நாட்டில் முக்கியமாக 2 இடங்கள் இவருடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. 1. சேலம் கஞ்சமலை. இங்குதான் காலாங்கிநாதர் தவம் புரிந்ததாகவும் கஞ்சமலை சித்தராக போற்றப்படுவதாகவும் வரலாறு உண்டு. 2. காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் அருகிலும் இவருக்கு தொடர்பு உண்டு. வழிபாட்டின் பயன்கள்: மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனை பிறக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு தொழிலில் மேன்மை கிடைக்கும்.
ஜாதக ரீதியான கேது தோஷங்கள் மற்றும் அஸ்வினி நட்சத்திர தோஷங்கள் விலகும். ஜோதிட சாஸ்திரப்படி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது, எவை சவால்களை தரும் என்பதை விரிவாக பார்ப்போம். ஒரு நட்சத்திரத்திற்கு 2, 4, 6, 8 மற்றும் 9 ஆகிய எண்களில் வரும் நட்சத்திரங்கள் சாதகமானவை. ஆனால் 1, 3, 5, 7 ஆகிய வரிசையில் வரும் நட்சத்திரங்கள் சில தடைகளை ஏற்படுத்தலாம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு வைகாசி 3வது, பிரத்யக் 5வது, வதை 7வது ஆகிய பிரிவுகளில் வரும் நட்சத்திரங்கள் பொதுவாக ஆகாத நட்சத்திரங்களாக கருதப்படுகின்றன. பரணி ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்தது. இது 2வது நட்சத்திரமாக இருந்தாலும் சில நேரங்களில் பகை கிரகங்களின் ஆதிக்கத்தால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை தரும். ஆயில்யம் இது அஸ்வினிக்கு 9வது நட்சத்திரம். இருந்தாலும் புதன் மற்றும் கேதுவின் ஆதிக்கம் என்பதால் சில முரண்பாடுகள் வரலாம். வேதனை நட்சத்திரம் வேதாய் ஸ்டார். வேதனை நட்சத்திரம் என்பது ஒரு நட்சத்திரத்திற்கு நேரெதிரான பாதிப்பை தரக்கூடியது. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கேட்டை நட்சத்திரம் வேதனை நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. ஏன்? அஸ்வினி கேதுவின் நட்சத்திரம், கேட்டை புதனின் நட்சத்திரம். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று சஷ்டாஷ்டக 6 முதல் 8 வரை மறைவு நிலைகளை சந்திக்கும் போது சங்கடங்களை தரக்கூடும். முக்கியமாக தவிர்க்க வேண்டிய வதை நட்சத்திரங்கள். அஸ்வினி நட்சத்திரத்தின் வரிசையில் இருந்து எண்ணி வரும்போது கீழ்க்கண்ட நட்சத்திரங்கள் முக்கியமான சுப காரியங்களுக்கு, திருமணம், புதிய தொழில் தவிர்க்கப்பட வேண்டியவை. கிருத்திகை 3வது நட்சத்திரம் விபத்து தடை. அஸ்வினியில் இருந்து 3வதாக வரும் கிருத்திகை நட்சத்திரம் விபத்து, வைப்பாட் தாரையாக வருவதால் காரியங்களில் தடையை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் 5வது நட்சத்திரம் பிரத்யக் இது எதிர்ப்புகளை குறிக்கும் நட்சத்திரம். இவர்களுடன் கூட்டுத் தொழில் செய்வதோ அல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பதோ சவாலாக இருக்கலாம். புனர்பூசம் 7வது நட்சத்திரம் வதை. அஸ்வினிக்கு 7வதாக வரும் புனர்பூசம் வதை தாரையாக கருதப்படுகிறது. இது கடுமையான போராட்டங்களுக்கு பிறகே வெற்றியை தரும். பரிகாரங்கள். ஒருவேளை குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் இந்த நட்சத்திரங்களில் இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. விநாயகர் வழிபாடு. கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினிக்கு விநாயகர் வழிபாடு அனைத்து தடைகளையும் நீக்கும். காலாங்கிநாதர் சிந்தனை. வாரம் ஒருமுறை இவரை நினைத்து தீபம் ஏற்றினால் நட்சத்திர தோஷங்கள் விலகும். ஜோதிட ரீதியாக அஸ்வினிக்கு 2, 4, 6, 8 மற்றும் 9வது நட்சத்திரங்கள் மிகச்சிறந்த பலன்களை தரும். அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் பெஸ்ட் மேட்சஸ். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு துணைவியாகவோ அல்லது தொழில் கூட்டாளியாகவோ அமைவதற்கு இந்த நட்சத்திரங்கள் மிகவும் ஏற்றவை. பரணி சம்பத்து தாரை. இது அஸ்வினிக்கு 2வது நட்சத்திரம். சம்பத்து என்றால் செல்வம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களால் பொருளாதார முன்னேற்றமும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும். ரோகிணி சேமத்தாரை. அஸ்வினிக்கு 4வது நட்சத்திரம். இது பாதுகாப்பையும் நிம்மதியான வாழ்வையும் தரும். இவர்களுடன் இருக்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தினர் ஒரு பாதுகாப்பான உணர்வை பெறுவார்கள். திருவாதிரை சாதகத்தாரை 6வது நட்சத்திரம். எடுக்கின்ற காரியங்களில் வெற்றியை தேடித்தரும். நினைத்ததை சாதிக்க இவர்களின் உதவி கிடைக்கும். பூசம் மைத்ரத்தாரை 8வது நட்சத்திரம். மைத்ரம் என்றால் நட்பு. இவர்களுடன் அஸ்வினி நட்சத்திரத்தினர் மிகச் சிறந்த நண்பர்களாக திகழ்வார்கள். கருத்து ஒற்றுமை அதிகமாக இருக்கும். ஆயில்யம் பரம மைத்ரத்தாரை 9வது நட்சத்திரம். இது மிக உன்னதமான நட்பு மற்றும் புரிதலை குறிக்கும். திருமண பொருத்தத்திற்கு மிகச் சிறந்தவை. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கீழ்க்கண்ட நட்சத்திரங்கள் முதல் தர பொருத்தமாக அமையும். பரணி, ரோகிணி, மிருகசீரிஷம் சில நிலைகளில் மட்டும், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கான லக்கி குறிப்புகள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 7, 9, 1. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, கேதுவின் திசை. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் அஸ்வினி குமாரர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள், தொழில் மற்றும் 2026ஆம் ஆண்டு அவர்களுக்கான பொதுவான பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தினர் குணாதிசயங்கள். அஸ்வினி ராசி மண்டலத்தின் முதல் நட்சத்திரம் என்பதால் இவர்களிடம் எப்போதும் ஒரு துடிப்பு இருக்கும். வேகம். இவர்கள் எதையும் யோசித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், உடனடியாக செயலில் இறங்குவார்கள். வேகமே இவர்களின் தாரக மந்திரம். நேர்மை. எதையும் வெளிப்படையாக பேசுவார்கள்.
இவர்களுக்கு பொய் சொல்வது அல்லது மறைமுகமாக பேசுவது பிடிக்காது. அறிவு கூர்மை, எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள். குறிப்பாக புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது கருவிகளை கையாள்வதில் வல்லவர்கள். சுதந்திரம், யாருக்காவது கட்டுப்பட்டு வேலை செய்வதை விட சுயமாக செயல்படவே விரும்புவார்கள். பொருத்தமான தொழில்கள், ப்ரொஃபஷன். அஸ்வினி நட்சத்திரத்தினர் கேது பகவானின் ஆதிக்கம் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் ராசியில் மேஷம் வருவதால் கீழ்க்கண்ட துறைகளில் ஜொலிப்பார்கள். மருத்துவம், மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருந்துகள் தயாரிப்பு. பாதுகாப்புத்துறை, காவல்துறை, இராணுவம் அல்லது பாதுகாப்பு சார்ந்த பணிகள். நிர்வாகம், நிறுவனங்களின் தலைமை பொறுப்புகள், மேனேஜீரியல் ரோல்ஸ். கலை மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்கம் உருவாக்குவது, எடிட்டிங் மற்றும் கிரியேட்டிவ் வேலைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். போக்குவரத்து, வாகனங்கள் தொடர்பான தொழில்கள். 2026ஆம் ஆண்டு அஸ்வினி நட்சத்திர பலன்கள் ஒரு மாற்றத்தை தரும் ஆண்டாக அமையப்போகிறது. பொருளாதாரம் ஆண்டின் தொடக்கத்தில் சுமாராக இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்த கடன்கள் தீர வாய்ப்புண்டு. ஆரோக்கியம், அஸ்வினி குமாரர்களின் அருளால் பெரிய உடல்நல பாதிப்புகள் ஏற்படாது. எனினும் தலைவலி அல்லது கண்கள் தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம். குடும்பம், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். தொழில், வேலை, மே மாதத்திற்கு பிறகு பணியிடத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது உகந்த காலம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கான சிறப்பு பரிகாரங்கள் 2026. இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் மேலும் சிறக்க. விநாயகர் வழிபாடு. சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். கொள்ளுதானம், செவ்வாய்க்கிழமை அல்லது உங்கள் நட்சத்திர நாளில் கொள்ளுதானம் செய்வது கேதுவின் அருளை பெற்றுத்தரும். செவ்வாய் வழிபாடு. முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த துணிச்சலையும் வெற்றியையும் தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும். செய்ய வேண்டியது, எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பது, பெரியோர்களை மதிப்பதே இவர்களின் பலம். தவிர்க்க வேண்டியது, அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் மற்றும் தேவையற்ற முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.